இந்த சம்மருக்கு கிளாஸ்ல இருந்து குல்ஃபி வந்தா ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஆனா இதை நான் ட்ரை பண்ணது. இப்போ இந்த குல்ஃபி எப்படி செய்ய போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். இந்த குல்ஃபியை நான் எப்படி செஞ்சேன் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இப்போ நான் வந்து குல்ஃபி செய்ய 2 பொருள் தான் எடுத்துக்க போறேன். ஒன்று மில்க் மேட், இன்னொன்று பால். இது 2 தான். இது கண்டென்ஸ் மில்க்னு சொல்லுவாங்க, மில்க் மேட்னு சொல்லுவாங்க. நீங்க எது சொல்லினாலும் வாங்கிக்கலாம். இதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணிட்டு பேனை ஹீட் பண்ணி அதில் ஊற்றி நல்லா சுண்டை காய்ச்சிக்க போகிறோம். பேன் ஹீட் அடித்து இதில் நான் ஊற்றிக்கிட்டேன். இது வந்து நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். மெயின் வந்து அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா இது வந்து அடி பிடிச்சிடும். அதனால லோ ஃப்ளேம் வச்சு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நான் வந்து கொஞ்சம் லைட்டாக விட்டுட்டேன். இப்போ திப்பியே தெரியுது இல்லையா, இது எல்லாமே லைட்டாக அடி பிடிச்சிட்டு தான். அதே மாதிரி பாலையும் காய் வச்சு எடுத்துக்கிட்டேன். இது வந்து நல்ல சுண்டை காய்ச்சிட்டதுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி பதம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம காய் வச்சிருந்த பாலை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பாலை ஆட் பண்ணிட்டுக்கு அப்புறம் இது வந்து இப்போ நம்ம கெட்டியா பக்குவமா நம்ம குல்ஃபி மில்க் மேடை வந்து பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அது வந்து நல்லா எந்த ஒரு கட்டியும் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பால் ஊற்றினதுக்கு அப்புறம் அவ்வளோவா அடி பிடிக்காது. அவ்வளோதான், நம்மளோட ப்ராசஸே முடிகிற டைம் தான். இப்போ வந்து பாலை நல்லா எல்லா இடத்துலையும் அந்த சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் இது பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஏலக்காய் வந்து பவுட்ரு பண்ணி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிட்டுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதில் வந்து நான் பாதாம், பிஸ்தா இதை 2யும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது 2ம் இல்லை அப்படின்னாலும் வேர்க்கடலை இருக்கு இல்லையா, இதை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப கொரன்னு அரைக்கக்கூடாது. ஓரளவுக்கு சும்மா ஒரு சுத்து விட்டாவே போதும். அதை வந்து வேர்க்கடலையை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருந்த பாதாம், பிஸ்தா 2த்தையும் நான் வந்து குல்ஃபி மில்கில் சேர்த்துக்கிட்டேன். இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எனக்கு வந்து டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்றனால பாதாம், பிஸ்தா இது 2யும் நான் நிறையவே எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட குல்ஃபி மோல்டு இருக்குது, அதனால தான் இதில் ஊற்றி எடுத்துக்க போகிறேன். உங்ககிட்ட குல்ஃபி மோல்டு இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிற சின்ன டம்ளரில் ஊற்றி எடுத்துக்கோங்க. மோல்டில் ஊற்றியாச்சு. இது எல்லாத்தையும் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். எக்ஸஸாக இருக்கிறத வந்து நான் வந்து டம்ளரில் ஊற்றி எடுத்துக்கிறேன். இப்போ ஃபாயில் பேப்பர் வச்சு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இந்த டம்ளரை. இப்போ இது வந்து 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எப்படி அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃப்ரீசரில் இதை வச்சிடலாம். இப்போ முகிலனை பார்த்தாவே தெரியும், நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த பேன்ல இருந்துச்சு இல்லையா, அதையும் எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தான். ஆனால் பட் அந்த பேன்ல சாப்பிட்டது நல்லாவே இருந்தது. இது நல்லா இருக்கு, குல்ஃபியும் நல்லா வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம். நாங்கள் எதையும் விட மாட்டோம், யார் எப்படி போனா என்ன, நமக்கு சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருந்தான். இப்போ ஃப்ரீசரில் வச்சிட்டோம். 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எப்படி குல்ஃபி வந்தது அப்படின்றத பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இப்போ 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் குல்ஃபி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. என்னை விட இவன் தான் ரொம்ப ஆர்வமா இருக்கா, எப்படி குல்ஃபி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சமா அப்படியே தண்ணியில விட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்திருக்கான். நம்மளோட டம்ளர் குல்ஃபி வந்து இப்படிதான் வந்திருக்கு. நல்லா இருக்கா? என்ன ஒரு ஆனந்தம். டேஸ்ட் நல்லா தான் இருக்கு. கண்டிப்பா நீங்க செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாவே இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு.